கண்ணாமூச்சியாடும் சசிகலா செங்கோட்டையன் கடுப்பில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பின்பு இந்த முதல் தேர்தலை சந்தித்துள்ளார். எனவே இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சூறாவளி பிரச்சாரம் செய்தார். அது அவருக்கு ஒருபுறம் கை கொடுக்க, மற்றொரு புறம் வலுவான வேட்பாளர் இல்லாதது மற்றும் வலுவான கூட்டணி அமையாதது என இரண்டுமே அதிமுகவிற்கு சொதப்பலில் முடிந்தது. இருந்தபோதிலும் எடப்பாடி பழனிசாமி தன்னம்பிக்கையோடு தேர்தலை எதிர்கொண்டார். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி போன்றோர் தேர்தலில் அவ்வளவாக ஒத்துழைப்பு தரவில்லை. இதிலும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் தன் தோளில் சுமப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பணிகளிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இது பற்றி விசாரித்த போது செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே கடும் எதிர்ப்பு இருப்பதாகவும் ஒரு பனிப்பு நிலவுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என வற்புறுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சசிகலாவை அஇஅதிமுக அவர்கள் கொண்டு வரும் என செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதிலும் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், OPS, சசிகலா என யாரையுமே அனுமதிக்கக்கூடாது என விடாப்பிடியாக இருக்கிறார். அப்படியானால் கட்சி சிதறுண்டு போகும், வெற்றி மேல் வெற்றி பெற முடியாது என செங்கோட்டையன் தரப்பு யோசிக்கிறது. எனவே அஇஅதிமுக ஒன்றுபட்டால் தான் மீண்டும் வெற்றி கிடைக்கும் என செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் எரிச்சலை கிளப்பியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு வந்த பிறகு கணிசமான இடங்களில் அஇஅதிமுக வெற்றி பெறவில்லை என்றாலும் கணிசமான வாக்கு வங்கியாவது பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டமிட்டிருக்கிறது. அவ்வாறு கணிசமான இடங்களில் வாக்கு வங்கி கிடைக்கவில்லை எனில் அதிமுக சார்பாக மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்ற கோஷம் ஓங்கி ஒலிக்கப்படும். அப்போது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.